බලාපොරොත්තු සුබ ප්‍රාර්ථනා මේ සියල්ල යාපනයේ ක්‍රීඩකයන් තුළ මෝදු ගැන්වෙන දවසක් විදිහට අද දවස හඳුන්වන්නට පුළුවන්. එවෙනුවෙන් පෙරමුණ ගන්නා තැන ශ්‍රී ලංකා ක්‍රිකට් ජීවිතය උදා කර ගැනීමේ අපේක්ෂාව මේ රටේ හැම තැනකම ගොඩනගා බලාපොරොත්තු වෙන රැලි පැහැදිලි ක්‍රීඩකයන් රාශියකගේ අනාගත අපේක්ෂාවල් ඉෂ්ට කරන ක්‍රීඩාව ඔවුන් 250කට වැඩි පිරිසක් සහ අපේ රටේ ක්‍රීඩාවන් විශාල ප්‍රමාණයක් තිබුණත් கிரிக்கெட் கிரீடாව ඒ අතර சுவிசேஷி கிரீடாව බවට පත් වෙලා තිබෙනවා. எமது நாட்டிலே பல்வேறு விளையாட்டுகள் காணப்பட்டாலும் கிரிக்கெட் என்பது அதிலே ஒரு பிரதான விசேடமான விளையாட்டாக விளங்குகின்றது. ඒ වගේම අපේ රටේ ජාත්‍යන්තර ක්‍රීඩාංගන ගණනාවක් තිබුණත් මේ යාපනයේ අද ඉදිවන ක්‍රීඩාංගන ඉතාමත් වැදගත්. அதே போன்று எமது நாட்டிலே பல்வேறுபட்ட விளையாட்டு அரங்குகள் நிர்மாணமாக்கப்பட்டிருந்தாலும் இன்று இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த ஆரம்ப விழா நிகழ்த்தும் இந்த விளையாட்டு அரங்கு என்பது மிகவும் முக்கியமான ஒரு அரங்கமாக அமையும். මා හිතනවා වඩාත් ඉදිරිගාමී වන්නේ நான் நினைக்கின்றேன் மிகவும் முக்கியமான முற்போக்கானது යුද්ධයක් ඇති නොවන ප්‍රතිපත්තින් ක්‍රියාවට නැගීමයි. யுத்தம் உருவாகாமல் இருப்பதற்கான கொள்கைகளே மிக முக்கியமான தேவை. නිරන්තරයෙන් උතුරේ සහ දකුණේ இந்த நேரத்திலும் வடக்கிலும் தெற்கிலும் යලි යුද්ධයක් පිළිබඳ අනියත බියක් හදනවා. மீண்டும் ஒரு யுத்தம் வரும் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார். ඒ තුළ ගැබ් වී තිබෙන දේශපාලනයක්. அதில் பின்புலத்தில் இருப்பது அரசியல். පොදු ජනතාව වෙතන නැහැ. பொதுமக்கள் அந்த இடத்திலே இல்லை. ඒ නිසා අපි අපේක්ෂා කරන්නේ කුමක්ද? ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன? සමගියෙන් පිරි රාජ්‍යයක්. அமைதியான நல்லிணக்கமான ஒரு සිංහල දෙමළ මුස්ලිම් අපි ඔක්කොම එකට சிங்களம் தமிழ் முஸ்லிம் நாங்கள் அனைவருமே සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන රාජ්‍යයක්. சகோதரர்களாக நல்லிணக்கத்துடன் வாழும் ஒரு ඒ நாடு. සිතා හොඳ අඩිතාලමක් அதற்கான மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அடி எடுத்து මේ வைத்திருக்கின்றோம். ක්‍රිකට් ක්‍රීඩාංගණය වගේම இந்த கிரிக்கெட் போட்டியை போன்றே ඒ කේන්ද්‍ර කරගෙන ගොඩනැගෙන ක්‍රීඩා නගරයේ වැදගත්කම කුසලාවි. அதை மையமாக வைத்து உருவாகும் இந்த விளையாட்டு நகரம் அதற்கு முக்கியமான සභාපතිතුමා සහ ඒ නිලධාරි මණ්ඩලය මා හමු තිබෙන එක අවස්ථාවේ නිල වශයෙන්